ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். 1 தீமோத்தேயு 6:1-12. தியான வசனம் யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே சொல்லுகிறதை பாருங்கள். சுத்தமான, தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்பதாக இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய வெளிப்படையான காரியங்கள் அல்ல, வெளிப்படையான தோற்றங்கள் அல்ல, நான் கிறிஸ்தவன் என்று காட்டிக்கொள்ளுகிறது அல்ல. உண்மையான பக்தி அல்லது உண்மையான தேவ பக்தி குறித்து இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இதுவே தேவனுக்கு பிரியமான மாசில்லாத சுத்தமான பக்தி என்பதாக குறிப்பிடுகிறார். தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி உள்ளவர்களாக இருப்பதனுடைய ஒரு நோக்கம் அல்லது ஒரு அம்சம் திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதாகும். அருமையானவர்களே, இது நாம் நீதியின் கிரியைகளை செய்வதை காண்பிக்கிறது. தன்னை பக்தியுள்ளவன் என்று வெளிப்படுத்துகிற ஒருவன் தன்னால் என்ற உதவியை கூட பிறருக்கு செய்ய முடியாதவனாக இருப்பான் என்றால் அவனுடைய பக்தி வீண் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒருவன் இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகள் மேன்மைகள் உடையவனாக இருந்து தன்னுடைய சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி என்றும், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? பழைய ஏற்பாட்டிலும் கூட ஏழை சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறதை உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆகையினாலே உண்மையான பக்தி என்பது அதனுடைய ஒரு காரியம் நாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலும் உதவி செய்வதாகும். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்வது சுத்தமான பக்தியின் மற்றொரு அம்சமாக இருக்கிறது. நம்மை காத்துக்கொள்வது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நாமோ உலகத்தின் ஆவியை பெறவில்லை என்பதாக அப்போஸ்தலர் கூறுகிறார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்பதாக யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனங்களிலே குறிப்பிடுகிறார். எனவே அருமையானவர்களே, நாம் சுத்தமான பக்தி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக இவ்வுலகத்தை தகாத விதமாய் அனுபவியாமல் 1 கொரிந்தியர் 10:23 சொல்வது போல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று பவுலினுடைய கூற்றின் பிரகாரமாக பக்தி விருத்தி உண்டாக்குகிறவற்றை மட்டுமே நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமாக நம்மை அலங்கரித்து கொள்ளாமல் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்வர்களுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினால் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்பதாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்களிலே பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாயிருந்து உலகத்தின் வழிபாடுகள், இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்கள், லௌகீக இச்சைகள், உலக கவலைகள் போன்றவற்றிலிருந்து நாம் விலகி ஜீவித்து
உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொண்டால் நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல இவ்வுலகத்தின் அதிபதிக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று தைரியமாய் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டுவதற்கென்று நமக்கு ஒன்றுமே இராது. பாவ கிரியைகளிலிருந்து நாம் ஓய்ந்திருப்பது மட்டுமல்ல, பாவ சுபாவத்திலிருந்தும் ஜாதி, இனம், அந்தஸ்து, மேன்மை, மேட்டிமை இவைகளில்பட்ட எல்லா வித்தியாசங்களிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு வாழ்வு செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். இவ்விதமாக உலகத்தால் கரைபடாத நாம் மாசில்லாத சுத்தமான பக்தியுள்ளவர்களாய் நம்மை விளங்க பண்ண வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், உண்மையான தேவபக்தி என்பது போதும் என்கிற மனதுள்ளவர்களாக இருக்கிற ஒரு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை. 1 தீமோத்தேயு 6:6 அதைத்தான் குறிப்பிடுகிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். மெய்யான தேவபக்தியை பயிற்சிப்பவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் போதும் என்கிற மனதுள்ளவர்களாய், பண ஆசை, பொருளாசை போன்றவை அற்றவர்களாய், தங்களுக்கு இருப்பவற்றிலே பூரண திருப்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனத்தில், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன் என்பதாக கூறுகிறார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். அட்டையை குறித்து பார்ப்போம் என்றால், இது இரத்தத்தை உறிஞ்சி குடித்து கொண்டே இருக்கும். அதுபோல தங்களை தேவபக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற சில தேவ பிள்ளைகளும் பணத்தையும் பொருளாசையும் சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்பதாக நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, நம் நாவை அடக்குவதும் தேவபக்தியின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறது. நம்முடைய நாவை அடக்குவது, அடக்கமுள்ள ஒரு நாவு. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும் என்பதாக யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். நம்முடைய தேவபக்தி வீணாயிராதபடிக்கு நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று எபேசியர் 4:29 வாசிப்பதைப் போல நம்முடைய வார்த்தைகள் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். பக்தியுள்ளவர்கள் மனுஷரோடு அதிகமாய் பேசுகிறவர்களாக இராமல் தேவனோடு அதிகமாய் பேசுகிறவர்களாக இருப்பார்கள். மனுஷரிடம் அதிகமாய் பேசுகிறவர்களிடத்திலே தேவபக்தி இராது. அவர்களால் தேவனோடு அதிகமாய் பேச முடியாது. எனவே நாம் தேவனோடு மட்டும் அதிகமாய் பேசுகிறவர்களாயும் மற்றவர்களோடு குறைவாக பேசுகிறவர்களாயும் நம்முடைய பக்தியை காத்துக்கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போம். சங்கீதம் 32:6 சொல்லுகிறது, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். இது அடுத்த ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உண்மையான தேவபக்தி என்பது ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும். நான் தேவ பக்தியுள்ளவனாக இருந்தால் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவனாய் நான் இருப்பேன். கர்த்தராகிய இயேசுவை குறித்து அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று சொல்லி எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் பயபக்தியோடு தேவனுடைய சமூகத்தில் வேண்டுகிறவராக இருந்தார். ஆம், கொர்நேலியுவை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், அவன் தேவபக்தி உள்ளவனாய் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. எனவே நாம் நம் ஜெப தியானத்தையும் ஜெப நேரங்களையும் குறைத்து கொள்கிறவர்களாகவும் அலட்சியம் செய்கிறவர்களாகவும் இருப்போம் என்றால் பயபக்தியை வீணென்று சொல்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். யோபு 15:4 வாசித்து பாருங்கள். தேவ பக்தியில் நாம் குறைபடும் போது
நம்முடைய வாழ்க்கையிலே குடும்ப ஜெபம், தனி ஜெபம் மற்றும் சபையில் நியமிக்கப்பட்டுள்ள ஜெபங்களில் பங்கெடுப்பது போன்றவை குறைந்து விடுகிறது. நாம் நமக்காக மட்டும் ஜெபிக்கிறவர்களாயிராமல் கிறிஸ்துவை அறியாமல் அழிந்து போய் கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்காகவும் மற்றும் திருச்சபைக்காகவும் நம்மை நடத்துகிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆதியாகமம் 31 42 கூறுகிறதை பாருங்கள். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு தேவனிடத்தில் கொண்டிருந்த பயபக்தியையே ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்ற வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அருமையானவர்களே, ஈசாக்கு தேவனிடத்தில் ஜெபிக்கிறவனாக, அவரை குறித்து தியானிக்கிறவனாக, அவரோடு உறவு கொள்ளுகிறவனாக இருந்தான் என்பதை ஆதியாகமம் 25 மற்றும் 24 நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லகாய்ரோயி என்னப்பட்ட துறவோடு அவன் சம்பந்தமுள்ளவனாயிருந்தான். லகாய்ரோயி என்பதனுடைய பொருள் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதாகும். அவன் எப்போதும் தேவன் தன்னை காண்கிறார் என்ற உணர்வோடு தேவனுக்கு பயந்து ஜீவித்த ஒரு தேவ பிள்ளையாயிருந்தான். எனவே தேவன் நம்முடைய பயபக்திக்குரியவராய் இருக்கும்படி ஜெபஜீவியத்தையும் தேவ பயத்தையும் நாம் காத்துக்கொள்ள அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நீர் என்னை காண்கிறவர் என்ற உணர்வோடு உமக்கு பயந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரை, மெய்யான தேவபக்தி என்பது எங்கள் ஆண்டவருடைய பலத்தினாலே திக்கற்றவர்களுக்கும் தேவையுள்ளோருக்கும் நாங்கள் உதவி செய்கிறவர்களாகவும், இந்த உலகத்தால் நாங்கள் கரைபட்டு போகாதவர்களாகவும், நாங்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் கொடுத்திருப்பது எங்களுக்கு போதும் என்ற மனநிறைவோடு திருப்தியுள்ளவர்களாகவும் காணப்படவும், எங்களுடைய நாவடக்கம் உள்ளவர்களாக நாங்கள் எங்களுடைய நாவை உமக்கு என்று கொடுத்து பரிசுத்தப்படுத்தவும், ஆண்டவரே, ஜெபத்திலே நாங்கள் உறுதியாய் தரித்திருக்கவும் எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.